இருக்காதவங்க செய்யற விஷயம். ஒண்ணு, சாக்கு போக்கு சொல்வார்கள், காரணம் சொல்லுவோம், சமாதானம் சொல்லுவோம். அது ஏன் அப்படி இருக்குதுங்கிறதுக்கு விளக்கம் கொடுப்போம். யார் மேலேயாவது பழி போடுவோமா அப்படின்னு தேடுவோம். பழி போறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும். சில விஷயங்களை செய்யும் போது 2 பேரா போய் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க தப்பு பண்ணிட்டா அந்த பழிய அடுத்தவங்க மேல போட்டுடலான்ற எண்ணத்துல. இவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆகிறதா வாய்ப்பே இல்லை. வெற்றியாளர்கள் யார் மேலும் பழி போட்டது கிடையாது. நான் தோத்து போனதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு எந்த வெற்றியாளனும் சொன்னது கிடையாது. அவங்க அதுக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டதுனாலதான் அவர்கள் வெற்றியாளர்களாகவே இருக்கிறார்கள். மூணாவது, புலம்புறது, கம்ப்ளைண்ட் பண்றது. யாருக்கிட்டையாவது போய் நம்ம கதைகள் எல்லாம் சொல்லி புலம்புனா ஏதோ மனசு கொஞ்சம் சமாதானம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய தப்பு பாருங்க. பொதுவா எந்த காரியத்தை குறிச்சு நம்ம புலம்புறோம் தெரியுமா? நம்மளால அந்த காரியத்துல ஏதாவது மாற்றத்தை செய்ய முடியும் அப்படிப்பட்ட காரியத்தை தான் நாம போய் மத்தவங்கள்ட்ட சொல்லி புலம்புறோம். அது நம்ம மாறவே மாறாத மாதிரி. என்னைக்காவது நீங்க புவி ஈர்ப்பு சக்தியை குறிச்சு புலம்பி இருக்கீங்களா? என்னைக்காவது வானம் இவ்வளவு பெருசா இருக்குதுன்னு நினைச்சு கவலைப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நம்மளால மாற்ற முடியாத விஷயம். இதை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. இதை நமக்கு சாதகமாக்கிறோம். புவி ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனாலதான் அணைகளை கட்டுறோம், விளையாடுறோம், நடக்கிறோம். எல்லா காரியத்தையும் இது இருக்கிறத நமக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிறோம். ஆனா நம்மளால சில காரியங்களை மாற்ற முடியும். சில பழக்கங்களை மாற்ற முடியும், காலையில எழும்ப முடியும், அன்பா பேச முடியும், மற்றவங்களை குறை சொல்லாம அவங்கள புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் நம்மளால முடிகிற காரியம். ஆனா இதை குறிச்சு போய் மற்றவங்கள்ட்ட புலம்பிட்டு இருக்கும். எனக்கு என்னமோ தெரியல, கோபம் அடிக்கடி அதிகமா வந்துருது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த கோபம் பாருங்க, அது நம்முடைய பிரச்சனை. நாம அதை சரி பண்ணிக்க முடியும். அதை போய் நம்ம இப்படி முடியலையேன்னு புலம்புறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. உங்களால அந்த காரியத்தை குறிச்சு ஏதோ ஒன்றை செய்ய முடியும். அப்படிப்பட்ட நீங்க புலம்புற, கவலைப்படுற, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ற விஷயத்த எல்லாத்தையும், குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் யோசித்து பாருங்க. அதுல உங்களால மாற்றம் செய்யக்கூடிய விஷயங்கள் அது இருக்கு. ரெண்டாவது, யாருகிட்ட போய் புலம்புறோம்? அந்த விஷயத்தை குறிச்சு ஒண்ணுமே செய்ய முடியாதவங்கள்ட்ட போய் புலம்புறோம். நிறைய பேர் தன்னுடைய வீட்டுல மனைவி சரியில்லைன்னு சொல்லி கம்பெனில போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஆபீஸ்ல போய் பேசுவாங்க. ஆபீஸ்ல உள்ளவங்கள்ட்ட சொல்றதுனால மனைவிக்கு என்ன நடக்க போகுது? அவங்க ஆபீஸ்ல உள்ள யார் மனைவியை மாத்த முடியும்? மாத்த முடியாது. அப்போ இந்த விஷயத்தை குறிச்சு ஒண்ணுமே செய்ய முடியாதவங்கள்ட்ட போய் அதை பத்தி புலம்புறதுல என்ன இருக்கு? இப்படி புலம்புறதுனால யாரிடத்துல போய் சொன்னா அதற்கு ஏதாவது விடிவு பிறக்குமோ, பலன் உண்டாகுமோ, அவர்களிடத்துல பேசாம அதுக்கு அந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் அநேகர் புலம்புகிறார். புலம்புல நடக்கிற 2 தவறான விஷயங்கள் இதுதான். உங்களால அந்த விஷயத்துல ஏதாவது மாற்றம் செய்ய முடியும், ஆனா அதை மாற்றாம ஆக்ஷன் எடுக்காம வெறும் கம்ப்ளைண்ட் பண்றது ஒரு விதமான வாழ்க்கையாக இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா அது யாருக்கு ஒரு சம்பந்தமும் இல்லையோ, யாருக்கு அதை மாற்றுவதற்கான எந்த உரிமையோ பலனோ இல்லையோ, அவர்கள்ட்ட போய் இந்த காரியங்களை குறித்து பேசிட்டு இருக்கோம். நிறைய நேரங்கள்ல தேவன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களை, ஜெபத்துல சொல்ல வேண்டிய விஷயங்களை போய் மனுஷங்கள்ட்ட பேசிட்டு இருப்போம். அவங்களுக்கு அதை மாற்றுறதுக்கான எந்த வல்லமையும் கிடையாது. ஆனா அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா மாற்றக்கூடிய வல்லமை உள்ள ஆண்டவர்கிட்ட அதை பற்றி ஜெபிக்க கொண்டு போகிறது இல்லை. இப்படி நீங்க இந்த 3 காரியங்கள் செய்கிறவர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறது. they will not take responsibilities. they will say excuses. they will complain or else they will blame others. 3 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் ஒழித்தாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் ஒழித்தாகும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்த போட்டு வைத்திருக்கிற வழிகள் நம்முடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்.